மொதராத்திரி ரொம்ப அருமையான படம். டைட்டில பார்த்தோன்னா ஏதோ A+ படம்னாலாம் நெனச்சிராதீங்க. அந்த டைட்டிலுக்கும், அந்த படத்துக்கும் அதில ஒரு சீன் கூட வராது. எல்லாருமே வந்து பார்க்கலாம். குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே. ஒரு வல்கர் சீன் கூட கிடையாது. ரொம்ப ஜாலியான ஒரு படம். இந்த கிராமங்கள்ல நடக்கிற ஒரு கல்யாணம் எவ்வளோ கூத்து நடக்கும் அப்படின்றது தான். அதே மாரி அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கும், பொண்ணு வீட்டுக்கும் நடக்கிற இந்த சம்பாஷணைகள், சண்டை வரைக்கும் எவ்வளோ தூரத்துக்கு போகும். இந்த மாரி விஷயங்கள ரொம்ப எதார்த்தமா காட்டியிருந்தாங்க. அதே மாரி போற போக்குல ஸ்டீரியோடைப்ஸா நம்ம யோசிக்கிற ஒரு கல்யாணம்னு வரும்போது ஒரு அரேஞ்ச் மேரேஜ்ல எதெல்லாம் பார்க்குறாங்க, எதெல்லாம் பார்க்கக்கூடாது, எத உண்மையிலேயே பார்க்கணும் அப்படின்ற விஷயங்களெல்லாம் போற போக்குல அடிச்சிருக்காங்க. நெறைய விஷயங்கள உடைச்சிருக்காங்க அந்த மாரி. ஆனா அதே நேரத்தில எதையும் ஃபோர்ஸ்ஃபுல்லா வைக்கல. ஒரு காமெடியா இருக்கட்டும், எமோஷனா இருக்கட்டும், எல்லாமே படத்தோட டிராவல் பண்ணும்போது நம்மளுக்கு அது கனெக்ட் ஆகுற மாரி வச்சிருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் படம்ன்றதே மறந்து, நம்ம ஃபேமிலிக்குள்ள நடக்கிற அடிதடி எப்படிலாம் இருக்கும் அப்படின்ற மாரி ரசிக்க வச்சுட்டாங்கன்னா, அவங்களோட நடிப்பு வந்து அந்த அளவுக்கு பிரமாதமா இருந்தது. டயலாக்ஸ் ரொம்ப கம்மி. முழுக்க முழுக்க நடிப்பு மூலியமா மட்டும் தான் நம்மள வந்து அவங்க பிரதிபலிப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாரி ரிஷிகாந்துமே ஹீரோவா ஒரு முதல் படம் மாரியே இல்ல. ஹீரோன்ற விஷயத்துல வந்து இவ்வளவு நாள் வந்து அவர் ரொம்ப சட்டிலா ப்ளே பண்ண விட்டுருக்காங்களோ, அவருக்கான சரியான கதாபாத்திரம் குடுக்கலையோன்ற அளவுக்கு யோசிக்க வச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது. ஜாலியா ஒரு 2 1/2 மணி நேரம் எல்லாத்தையும் மறந்துட்டு, எல்லா கவலையும் மறந்துட்டு, நிஜ உலகத்த மறந்துட்டு, நிகழ் உலகத்துக்கு வந்தீங்கன்னா, 2 1/2 மணி நேரம் உங்கள வந்து என்டர்டெயின் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுள்ள ஒரு படம்.